உணவு கட்டுப்பாடு என்ற ஒன்று இருப்பதைப் போல் உணவு கட்டுப்பாடு எப்படியோ அது மாதிரி மருந்து கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குது. உணவு கட்டுப்பாடுன்னு என்ன? சாப்பிடக்கூடாத உணவுகள், சாப்பிடக்கூடிய உணவுகள், இதுதான் எதெல்லாம் சாப்பிடணுமோ அதை மட்டும்தான் சாப்பிடணும். இதுதான் உணவு கட்டுப்பாடு. மாமிசம், தானியம், மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்படின்னா இறைச்சி, மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்போது சாப்பிடக்கூடிய உணவுகள் எது? காய்கறிகள், கீரைகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்புகள், பயிர்கள், கடலைகள், தேன், இது மட்டும் தான் சாப்பிட்ணும். அதேமாதிரி மருந்துன்னு சொல்லிட்டு கூட மருந்தாக கூட நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, மருந்து அது உடம்புல உள்ள நோயை குணப்படுத்துறதுக்காக கூட நீங்கள் மாமிசம் சாப்பிடக்கூடாது. சிலர் மாமிசத்தை என்ன காரணமாக சொல்லி சாப்பிடுவாங்க அப்படின்னா, உடம்பு சரியில்லை, இதை சாப்பிட்டா சரியாகும், ஆட்டு ஈரல் சாப்பிட்டா ரத்த சோகை சரியாகும் அப்படின்னு சொல்லி ஆட்டு ஈரல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. அது மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. மருந்துக்காக கூட நீங்கள் எதையெல்லாம் நம்ம உணவாக உட்கொள்ளக்கூடாதோ அதை நீங்கள் மருந்தாக கூட எடுத்துக்கொள்ளக்கூடாது. மருந்துக்காக கூட சாப்பிடக்கூடாது. எதை நீங்கள் உணவாக கூட இப்போ இறைச்சியை சாப்பிடக்கூடாதுன்னா, இறைச்சியை ஒரு மருத்துவத்துக்காக கூட நீங்கள் அதை சாப்பிடக்கூடாது. உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நோயை குணப்படுத்தணும்னு சொல்லி ஒரு மருத்துவத்துக்காக கூட மருந்துக்காக கூட இறைச்சியை சாப்பிடக்கூடாது. அதுமாதிரி முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய்யில் சில மருந்துகளை குழப்பி சாப்பிடுவாங்க. நெய் உணவாகவே எடுத்துக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது, ஏன்னா அது பால்லேருந்து கிடைக்குது. பால் என்பது ஒரு திரவ மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னா பாலையும் சாப்பிடக்கூடாது. பால்லேருந்து கிடைக்கக்கூடியது தான் அந்த நெய்யும் ஒரு திரவ மாமிசம்தான். நெய்யும் ஒரு தயிர், மோர் இதெல்லாம் திரவ மாமிசம்தான் அது. அதனால் அதை சாப்பிடக்கூடாது. அப்படி இருக்கும்போது ஒரு மருந்துக்காக கூட சாப்பிடாது. மருந்துக்காக மட்டும் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படி சாப்பிடக்கூடாது. மருந்துக்காக கூட இறைச்சியை சாப்பிடக்கூடாது. மருந்துக்காக கூட பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய்யில் மருந்தெல்லாம் செய்வாங்க. அப்படி மருந்துக்காக கூட நீங்கள் அதை எடுத்துக்கக்கூடாது. அந்த அளவுக்கு இதான் மருத்துவ கட்டுப்பாடு, மருந்து கட்டுப்பாடு. நிறைய பேர் அப்போ என்ன பண்ணுவாங்க, உணவில் தான் சாப்பிடக்கூடாது, மருந்துக்காகவாது நான் அந்த நெய்யை சாப்பிட்டுக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிவிட்டு அந்த மருந்தை சாப்பிடுவாங்க. மருந்துங்கிற ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு ஒரு சாக்கு சொல்லி அந்த நெய்யை சாப்பிடலாம். இப்போ மாமிசம் சாப்பிடக்கூடாது. அப்போ அவருக்கு ஒருத்தருக்கு ரத்த சோகை இருக்குதுன்னா உடனே அவர் என்ன பண்ணுவார், இப்போ இந்த ஆட்டு ஈரல் சாப்பிட்டா நமக்கு ரத்த சோகை சரியாயிடும், ரத்த சோகையை காரணம் காட்டி நம்ம ஆட்டு ஈரல் சாப்பிட்லாம், மாமிசம் தானே உணவாகத்தானே சாப்பிடக்கூடாது, மருந்தாக சாப்பிட்லாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டு ஈரல் சாப்பிடுவார். மருந்தாக சொல்லி தான் நிறைய பேர் என்னென்னு மாமிசம் சாப்பிட்றதுக்கு காரணமே மருந்தாக, அது மருந்து அப்படி ஒரு காரணமும் சொல்கிறாங்க. ஆட்டுக்கறி சாப்பிட்டா குளிர்ச்சி உடம்பு, பன்னிக்கறி சாப்பிட்டா நல்லா குளிர்ச்சி அப்படின்னு உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கணுன்னா பன்னிக்கறி சாப்பிட்ணும், ஆட்டுக்கறி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவ காரணம் சொல்லி தான் அதெல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் ஒரு சாக்கு, இறைச்சியை சாப்பிட்றதுக்கு ஒரு சாக்கு சொல்லிட்டு அதை சாப்பிட்டுட்ருப்பாங்க. அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. மனித மனம் என்பது ஒரு திருட்டு, மனித மனசு ஒரு திருட்டு மாதிரி, திருடர்கள் மாதிரி. அதனால் அவர்களை கண்டிப்பான முறையில் வழி நடத்த வேண்டும். இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில் திருடலாமா, தப்பு பண்ணலாமான்னு தான் யோசிக்கும். ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு காரணம் கிடைக்காதா நம்ம தப்பு பண்ணுறதுக்கு, ஏமாத்துறதுக்கு ஒரு காரணம் கிடைக்காதா அப்படின்னு தான் அது பார்க்கும். அதனால் ரொம்ப நேர்மையாக இருந்தால் தான் அதை ஏமாற்றாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். நாம் அதை ஏமாற்றாமல் பார்த்துக்க முடியும், திருடாமல் பார்த்துக்க முடியும். அந்த மாதிரி அது மாமிசம் சாப்பிடக்கூடாது நம்ம ஒரு ரூல்ஸ் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மனசு என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை, அதை சரிப்படுத்தணுன்னா மாமிசம் சாப்பிட்டா தான், ஆட்டுக்கறி சாப்பிட்டா தான், இல்லை ஆட்டு ஈரல் சாப்பிட்டா தான் எனக்கு சரியாகும், அந்த சுவரொட்டியை சாப்பிட்டா தான், சுவரொட்டின்னு சொல்லுவாங்க, அதை சாப்பிட்டா தான் எனக்கு சரியாகும், அது சாப்பிட்லாம்ல, மருந்துக்காக சாப்பிட்லாம்ல, உணவுக்காக தானே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி புது ரூட்டு போடும். மனசு அப்படி தான் புதுசாக ஒரு ரூட்டு போட்டு அதை எப்படியாவது சாப்பிட்றணும் அப்படின்னு ஐடியா பண்ணணும். அப்போ அதுக்கு நம்ம அதையும் கட்டுப்படுத்தணும். அது நம்மளை ஏமாற்ற விடக்கூடாது. மருந்துக்காக கூட நீ மாமிசத்தை சாப்பிடாதே, மருந்துக்காக கூட நெய்யெல்லாம் எடுத்துக்காத, பால் எடுத்துக்காத அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணால் அப்படி தான் அதன் விளைவு பாருங்கள். கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நோயே வராது. ஏன்னா இது மருந்துக்காக நினச்சி நீ சாப்பிட்ட பற்றியா, அதனால தான் உனக்கு நோயே வந்துச்சு.
மருந்துக்காக இறைச்சி சாப்பிட்ட, மருந்துக்காக ஆட்டு ஈரலை சாப்பிட்ட, மருந்துக்காக வெண்ணெய், நெய், பால் இதெல்லாம் எடுத்துக்கிட்ட, பாலில் கலந்து மருந்து சாப்பிட்ட, மருந்துக்காகன்னு சொல்லியே இப்படி சாப்பிட்டு ஊரை ஏமாற்றிட்டு கிடந்த, கடைசியில் அதுதான் உனக்கு நோய்களுக்கு காரணமாக இருக்குது. முதல்ல அதை நிறுத்து, ஒரு நோயே வராது. மாமிசத்தையோ மீன், பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் எக்காரணம் கொண்டு நீ உணவாக கூட மருந்தாக கூட சாப்பிடாத உனக்கு நோயே வராது. அதுமாதிரி தானியங்கள், அதை மருந்துக்காக கூட சாப்பிடாது. இப்போ காய்ச்சல் வந்தால் கஞ்சி வச்சு குடிப்பாங்க, குடிக்காது, உனக்கு காய்ச்சலே வராது. நீ அதெல்லாம் சாப்பிடாமல் இருந்துட்டா உனக்கு காய்ச்சலே வராது. அந்த தானியங்களை சாப்பிடாமல் இருந்துட்டால் உனக்கு காய்ச்சலே வராது என்பதுதான். இப்போது தலைவலிக்குது, அப்போ டீ குடிக்கக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடோடு இருக்கீங்க. இப்போ தலைவலிக்காக நான் டீ அந்த தலைவலியை சரி செய்வதற்காக நான் டீ குடிச்சிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் டீ குடிக்கக்கூடாது. அப்படி அந்த மாதிரி ஒரு ரூட்டு போட்டு டீ குடிக்கிறதுக்கு ஒரு சாக்கு, ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சி, சரி தலைவலிக்குதுல்ல அதனால தான் நம்ம டீ குடிக்கிறோம், தலைவலிக்கலைன்னா நாம் ஏன் டீ குடிக்க போகிறோம் அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. அதனால் ஒரு மருந்தாக கூட நீ தவறான உணவுகளை சாப்பிடக்கூடாது. எதை சாப்பிடக்கூடாதோ அந்த உணவுகளை ஒரு மருத்துவ காரணம் சொல்லி கூட சாப்பிடக்கூடாது. அந்தளவுக்கு கட்டுப்பாடாக இருக்கணும். அதுதான் மருத்துவ கட்டுப்பாடு, மருந்து கட்டுப்பாடுன்னு கூட சொல்லலாம். உணவு கட்டுப்பாடுன்னு எப்படி ஒன்று இருக்கோ அது மாதிரி மருந்து கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குது. மருத்துவ கட்டுப்பாடு எதை மனுஷங்க சாப்பிட்ணுமோ அதுக்குள்ளே தான் நீ உன் மருத்துவத்தை தேடிக்கணும். எதை மனுஷங்க சாப்பிட்ணுமோ அதுக்குள்ளே தான் நீ மருத்துவத்தை தேடிக்கணும். அதுக்குள்ளே தான் உன் மருந்தும் இருக்குது, உனக்கு தேவையான மருந்தும் இருக்குது. நீ எதை சாப்பிட்ணுமோ அதை மட்டுமே சாப்பிட்டா உனக்கு நோயே வரப்போகிறதில்லை, உனக்கு மருந்தே தேவையில்லை என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும்.